வணக்கம், வெல்கம் டு வில்லேஜ் குக்கிங் ரெசிபி. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோயா பெப்பர் ஃப்ரை வந்து பண்ண போகிறோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுங்க. இப்போ நம்ம சோயா வந்துட்டு ஊற வைக்கிறதுக்காக கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம சோயாவுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாயெல்லாம் கட் பண்ணிக்கலாங்க. பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்குங்க சீரகம் 1 ஸ்பூன், மல்லி 1 ஸ்பூன், கிராம்பு வந்துட்டு ஒரு 3 கிராம்பு, சோம்பு 1 ஸ்பூன், குருமிளகு வந்து 2 ஸ்பூன் எடுத்துருக்கோங்க. இதில் குருமிளகோட காரம் தான் வந்துட்டு அதிகமாக இருக்கும். பட்டை வந்துட்டு ஒரு துண்டு பட்டை வந்துட்டு பெரிய துண்டு பட்டை எடுத்துருக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வறுத்துட்டு ட்ரையாக பொடிச்சு வச்சுக்கலாங்க. தண்ணி வந்து கொதிச்சிருச்சுங்க. இதை நம்ம சோயாவில் ஊற்றி ஊற வச்சுக்கலாம். சட்டி சூடாயிடுச்சுங்க. இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா வறுபட்டுச்சுங்க. இறக்கிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா பொடிச்சுக்கலாம். சோயா கிரேவி வந்துட்டு தாளிச்சுக்கலாங்க. வெங்காயமெல்லாம் வதக்கிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக ஒரு பட்டை, கிராம்பு, சோம்பு, ஒரு பிரியாணி இலை போட்டு தாளிச்சுக்கலாங்க. இஞ்சி பூண்டு வந்துட்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டை போட்டுக்கலாங்க. பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாங்க. வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். வதங்கிடுச்சுன்னா இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குற கலவா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லித்தலை, புதினா இது 3ஐயும் சேர்த்துக்கலாங்க. ஊற வச்சு பிழிஞ்சு வச்ச சோயாவை நம்ம இப்போ இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இடித்து வச்சுக்கிற பொடியை சேர்த்திக்கலாங்க. இப்போ இந்த மசாலாவெல்லாம் வேகிறதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாங்க. சோயா பெப்பர் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ மேலால் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் புதினாவும் தூவி இறக்கி வச்சிடலாம். சோயா பெப்பர் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா?
ரொம்பவே நல்லா இருக்குங்க. சோயா பெப்பர் கிரேவி வந்து நம்ம பார்த்திங்கன்னா சிக்கன் மாதிரியே தான் இருக்குங்க. சிக்கன் டேஸ்ட்லேயே இருக்குது. ரொம்பவும் அருமையாக இருக்குது. பாருங்கள், இந்த மல்லித்தலையோட இதை எடுத்து ஒரு வாய் போட்டுடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க சிக்கன் கிரேவி, சோயா கிரேவி. சரிங்களா? எப்படி இருக்குது? நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே சிக்கன் டேஸ்ட்லேயே தான் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். நன்றி, வணக்கம்.